Hi guys, this is Nivita. In the video 12th standard physics electromagnetic induction and alternating current lesson la irukra fourth part தான் பார்க்க போறோம் ஓகேவா. ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம முன்னாடியே வந்து Faraday's law of electromagnetic induction அந்த கான்செப்ட் எல்லாமே படிச்சிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக புரியும் ஓகேவா. இப்போ வந்து நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்த்தாச்சு, பட் ஸ்டில் அதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில். Based on this idea, Faraday's experiments are understood in the following way. நம்ம வந்து Faradayயோட எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு வழியில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். In the first experiment, when the bar magnet is placed close to the coil, some of the magnetic field lines of the bar magnet pass to the coil, that is, magnetic flux is linked with the coil. When the bar magnet and the coil approach each other, magnetic flux linked with the coil increases. So this increases the magnetic flux, induces an EMF, hence a transient electric current flows in the circuit in one direction. Okay, the first thing என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல என்ன படித்தோன்னா, நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் கொண்டு வாங்க இந்த பார் மேக்னெட்டை வந்து கொண்டு வாங்க அப்படின்றத படித்தோம் இந்த ஒரு சர்க்கியூட்டில் ஓகேவா. ஸோ இங்கே அப்போ ஆக்சுவலி அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார் மேக்னெட்டில் டெஃபினட்டாக உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அதை சுற்றி என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியே கனெக்ட் ஆகலை, பட் ஸ்டில் நீங்கள் இந்த பார் மேக்னெட்டை கொண்டு வரும்போது உங்களுக்கு கேல்வனோமீட்டரில் டெஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க சரியா. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்போது ஓகேவா, என்ன கான்செப்ட் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு கரண்ட்டை வந்து இன்டியூஸ் பண்ணும், இதுதான் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு லெஸ், கொஞ்சம் தான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் த்ரூ ஏரியா கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ உடனே உங்களுக்கு என்ன ஆகுது, இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகுது, விச் இஸ் டெர்ம்ட் அஸ் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். அப்போ இன்டியூஸ்ட் கரண்ட் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது, விச் இஸ் டெர்ம்ட் அஸ் இன்டியூஸ்ட் கரண்ட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ நடக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பாஸ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு இஸ் மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, when the bar magnet is placed close to the coil, some of the magnetic field lines of the bar magnet pass to the coil. சில field lines மட்டும் அந்த coil வழியாக பாஸ் ஆகும், that is magnetic flux வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. magnetic flux என்னது, number of magnetic field of lines passing through area. When the bar magnet and the coil approach ஆகும்போது the magnetic flux linked with the coil வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் இருந்து அது அப்படியே கிட்ட வரும்போது உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இன்க்ரீஸ் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து உங்களுக்கு இஎம்எஃப்பை இன்டியூஸ் பண்ணுது ஓகேவா. நம்ம அதுதானே பார்த்தோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை இது பண்ணும்போது உங்களுக்கு இஎம்எஃப் வந்து அதிகமாகிறது. அதனால டிரான்சியன்ட் அப்படின்னா லாஸ்டிங் ஃபார் அ ஷார்ட் டைம், கொஞ்சம் நேரம் மட்டும் இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளோ வந்து அந்த சர்க்கியூட்டில் ஒரு டைரக்ஷனில் நடக்குது. அப்போ இந்த கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு ஃப்ளோ ஆகுது, கொஞ்ச நேரம் மட்டும் ஓகேவா, அந்த மாதிரி ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அட் த சேம் டைம் வென் வி ரிசீட்னா பின் வாங்குறது, அவே ஃப்ரம் ஒன் another, the magnetic flux linked with the coil டிக்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் இதை பின்னாடி கொண்டு வருவீங்க, முதல்ல உங்களுக்கு என்னவா இருக்குது, நிறைய ஃப்ளக்ஸ் இருக்குது, பின்னாடி கொண்டு வரும்போது உங்களுக்கு கம்மியாகுது. அப்போது உங்களுக்கு வந்து சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் தானே நடந்திருக்கு, அப்போ உங்களுக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும் தானே, பட் இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓகேவா. அப்போ வந்து உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து குறையும் போது, நீங்கள் வந்து இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க, குறையும் போது உங்களுக்கு என்ன ஆகுது, அப்போது வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எப்போல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுனா சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான். நீங்கள் கொண்டு போய் அங்கேயே வச்சுருந்தீங்கனாலாம் டெஃப்ளெக்ஷன் நடக்காது, நீங்கள் கொண்டு வரும்போது இந்த மாதிரி அந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் நடக்கும்போது தான் உங்களுக்கு இஎம்எஃப்ஏ வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சொன்னது தான், இங்கே வந்து நம்ம வந்து எதுவுமே சொல்லாமல் நம்ம ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை மட்டும் பார்த்தோம், என்ன நடக்குது அதெல்லாமே சொல்லாமல் எக்ஸ்பெரிமெண்ட்டை மட்டும் பார்த்தோம். இப்போ அவர் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறாரு. இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும், அதில் வந்து ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, ஃப்ரம் லோவர்லேருந்து ஹையர் போகும்போது உங்களுக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும், இங்கே ஹையர்லேருந்து லோவர் போகும்போது உங்களுக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறார். அட் த சேம் டைம் when we decide away the one another, the magnetic flux linked with the coil decreases. This decrease in the magnetic flux again induce an EMF in the opposite direction, hence electric current flows in the opposite direction ல உங்களுக்கு flow ஆகுது. Can you understand? முன்னாடி வந்து இப்படி flow ஆச்சு, இப்போ வந்து இப்படி flow ஆகுது. So there is a deflection in the galvanometer when there is a relative motion between the coil and the magnet. அப்போ வந்து உங்களுக்கு ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது டிஃப்ளெக்ஷன் ஓகேவா. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதை கொண்டு போனாலும் சரி, இதை இங்கே கொண்டு வந்தாலும் சரி, ரெண்டுத்தையும் ஒன்றா நீங்கள் கொண்டு போய் விலகினாலும் சரி, whenever there is a relative motion, ஒன்றுத்தை பொறுத்து இன்னொன்று வந்து மோஷன் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கேல்வனோமீட்டரில் வந்து டிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்க்கும்போது when the primary coil P
கேரிஸ் எ எலக்ட்ரிக் கரண்ட் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அரவுண்ட் இட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்தவரை திஸ் இஸ் ப்ரைமரி காயில் அண்ட் திஸ் இஸ் செகண்டரி காயில் விச் ரெஃபர்ஸ் டு இதில் பார்த்தீங்கன்னா காயில் பேட்ரி கீ இதெல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லைக் அந்த காயிலும் கேல்னோமீட்டரும் மட்டும் இருக்கும். நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம் என்ன அப்படின்னா கரண்ட் கேரியிங் லூப் வந்து உங்களுக்கு பார் மேக்னெட்டாக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த செகண்ட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி காயிலில் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதை சுற்றி எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒன் செகண்ட். ஸோ இது வந்து ப்ரைமரி காயில், இது வந்து செகண்டரி காயில். இதில் வந்து கீ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ எந்த விதமான கரண்ட்டுமே வந்து போகலை. கீயை க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு இது வந்து இந்த சர்க்யூட் வந்து கம்ப்ளீட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து கரண்ட் ஃப்ளோ நடக்கும். அப்போ இட் ஆக்ட் அஸ் அ லூப், தேர்ஃபோர் இட் கிரியேட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அரவுண்ட் இட். ஓகேவா? ஸோ அப்போ அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. When the primary coil carries an electric current and magnetic field is established around it, the magnetic field of lines pass through itself and neighboring secondary coil. அப்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நெய்பரிங் காயிலையும் பாஸ் ஆகுது. ஓகேவா? நெய்பரிங் காயிலையும் பாஸ் ஆகுது. When the primary circuit is open, no electric current flows in it. Hence, the magnetic flux linked with the secondary coil is zero. முதல்ல வந்து நம்ம கீயை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கும் போது உங்களுக்கு இங்கேயே மேக்னெட்டிக் ஃபீல்டே ப்ரொடியூஸ் ஆகலை. அப்போ இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சே நடந்திருக்காது. பட் ஸ்டில் நெக்ஸ்ட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கீயை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். சரியா? ஹவவர் when the primary circuit வந்து க்ளோஸ் பண்ண உடனே increasing current built up the magnetic field around the primary coil. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த ப்ரைமரி காயிலை சுற்றி உருவாகுது. தேர்ஃபோர் பக்கத்தில் இருக்கிற காயிலுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் செகண்ட் காயிலும் இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் இன்க்ரீசஸ் ஃப்ளக்ஸ் லிங்க்டு இன்டியூசஸ் எ டிரான்சியன்ட் எலக்ட்ரிக் கரண்ட் இந்த செகண்டரி காயில். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, கொஞ்சம் நேரம் மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. முதல்ல கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ஷனே காட்டல, அதுக்கு பிறகு உங்களுக்கு இங்கே டிஃப்ளெக்ஷன் காட்டியிருக்கா. ஸோ இதை தான் சொல்ல வராங்க. ஓகேவா? This increasing flux linked with transient electric current in the secondary coil. When the electric current in the primary coil reaches a steady value, இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த கரண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக மாறிடும் இல்லையா? அப்போ வந்துட்டு ரீச்சஸ் ஏ ஸ்டெடி வேல்யூ, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த செகண்டரி காயில் வந்து சேஞ்சே ஆகாது. அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து வில் டிஸப்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா இடத்துலையும் ஈக்குவலான ஒரு அமௌண்ட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இருக்கும்ல. அப்போ இந்த இடத்துல டெஃப்ளெக்ஷனே இருக்காது. அப்போ உங்களுக்கு என்னன்னு தெரியுது, ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணும்போது தான் எல்லாமே நடக்குது. அங்கே பாருங்கள், சிமிலர்லி இந்த ப்ரைமரி காயிலை வந்து நீங்கள் ப்ரோக் பண்ணிட்டீங்க, லைக் கீயை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னோடனே டிக்ரீசிங் ப்ரைமரி கரண்ட். அப்போ அந்த இடத்துல இருக்கிற ப்ரைமரி கரண்ட் வந்து குறையும். அதனால் இன்டியூசஸ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் இந்த செகண்டரி காயில். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து குறையுது. ஓகேவா? இங்கே பாருங்களேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரண்ட் வந்து அதிகரிச்சுது, அதனால தான் உங்களுக்கு நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு. ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து குறையுது. அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளக்ஸும் வந்து இது கம்மியாகுது. ஓகேவா? primary coil induces an electric current in the secondary coil but in the opposite direction. ஆனால் இங்கே என்ன நடக்குது, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளக்ஸ் வந்து லிங்கேஜ் ஆகுது. அந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் காரணமாக உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி போயிட்டு இருந்த கரண்ட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. ஓகேவா? கம்மியிலேருந்து அதிகத்துக்கு வரும்போது ஒரு டைரக்ஷன்லையும் அதிகத்துலேருந்து கம்மிக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு டைரக்ஷன்லையும் கரண்ட் ஃப்ளோ நடக்குது. ஸோ தேர் இஸ் எ டெஃப்ளெக்ஷன் இன் த கேல்வனோமீட்டர் வென் தேர் இஸ் எ சேஞ்ச் இன் த ப்ரைமரி கரண்ட். அப்போ நம்ம ப்ரைமரி கரண்ட்டில் சேஞ்ச் பண்ணும்போது அந்த கேல்வனோமீட்டரும் வந்து என்ன ஆகுது, டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இங்கே வந்து கம்மியாக இருக்குது, அப்போ கேல்வனோமீட்டர் வந்து இந்த சைடில் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? அடுத்தது நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சிம்பிள் எப்சிலான் தான் வந்து நார்மலாக ஃபர்ஸ்ட் லெசனில் பெர்மிட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி படிச்சிருப்பீங்க. இந்த லெசனில் வந்து இஎம்எஃப் குறிக்கிறதுக்கு ஃபுல்லாகவே நம்ம எப்சிலான் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? அடுத்தது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இதெல்லாமே ஏன் படிக்கிறோம், இப்போ இதான் நம்ம படித்ததான் அந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால பக்கத்தில் இருக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து எலக்ட்ரிக் கரண்ட் உருவாகும். சரியா? ஸோ அதுதான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, இண்டக்ஷன் இன்டியூஸ் பண்ணுது பக்கத்தில் இருக்கிறது. ஸோ அதனால தான் இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் அந்த ஃபினாமினன் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஈவன் செல்ஃபோன், கம்ப்யூட்டர், ஹோம் அப்ளையன்சஸ், இன்டர்நெட்
இன்டர்நெட், எலக்ட்ரிக் கிட்டார், சேட்டிலைட் கம்யூனிகேஷன் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரிக் ஜென்ரேட்டராக இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை பேஸ் பண்ணி தான் வருது. இந்த மாடர்ன் சொஃபஸ்டிகேட்டட்னா அதிநவீன ஒரு ஹியூமன் லைஃப்பில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி கூட தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதோட கன்க்ளூஷன் பார்க்கலாம். whenever magnetic flux linked with the closed circuit changes, an EMF is induced in the circuit. whenever magnetic flux கம்மியிலேருந்து அதிகத்துக்கோ அல்லது அதிகத்துலேருந்து கம்மிக்கோ உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்போது அப்போ இங்கே ஒரு இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டாக? இப்போ இங்கே இன்டியூஸ்டு கரண்ட் தானே ஃப்ளோ ஆகுது. அங்கே பாருங்கள். whenever magnetic flux linked with the closed circuit changes, an EMF is induced in the circuit. EMF வந்து இன்டியூஸ் ஆகும். இவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு லாவே. ஓகேவா? இது வந்து நீங்கள் ஃபிசிக்ஸில் படிப்பீங்க, கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்க. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபாரடேஸ் லாஸ் அப்படின்னு சொல்கிறது. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க, அதுலேருந்து எடுத்து எழுதுறீங்க. இந்த 3 லைனும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எழுதணும், ஒரு வேர்ட் கூட விடாமல். நெக்ஸ்ட் செகண்ட் லான the magnitude of the induced EMF in the closed circuit is equal to the time rate of change of the magnetic flux linked with the circuit. முதல்ல வந்து உங்களுக்கு மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எந்த அளவு வந்து உங்களுக்கு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகிருக்கும் அந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த சர்க்கியூட். அந்த சர்க்கியூட்டில் உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எந்த ரேட்டில் சேஞ்ச் ஆகுது, ஓகேவா, எந்த ரேட்டில் ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுதா, சீக்கிரமாக ஸ்லோவாக சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃபோட மேக்னிடியூட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இன் அ க்ளோஸ்டு சர்க்கியூட் இஸ் ஈக்குவல் டு த டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த சர்க்கியூட். அதை நம்மள அப்படியே வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி மாற்றலாமா? இஃப் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் சேஞ்சஸ் பை d5 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, விச் இஸ் உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் நீங்கள் 5b அப்படின்னு எடுத்துப்பீங்க. சேஞ்ச் ஆகுறது அப்படின்னா d5bன்னு எடுத்துப்பீங்க. இன்னும் ஒரு சின்ன டைம் dtயில் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இன்டியூஸ்ட் இஎம்எஃப் நம்ம எப்படி எழுதுவோம்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு -d5b/dt அப்படின்னு எழுதுவோம். இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறனால தான் இன்டியூஸ்ட் இஎம்எஃபே ப்ரொடியூஸ் ஆகுது. கரெக்டாக? நம்ம இங்கே பார்த்தோம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறனால தான் உங்களுக்கு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகே, பட் ஸ்டில் இங்கே நெகட்டிவ் சைன் வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னா gives the direction of the induced current which will be dealt with the next section. இது வந்து மைனஸ் வந்து இந்த டைரக்ஷனை பொறுத்து இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம். இஃப் த காயில் கன்சிஸ்ட் ஆஃப் n turns which is tightly wound over the each other over the same area, ஒரே ஏரியாவில் உங்களுக்கு மேலே 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 காயில் வந்து டேர்ன் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா the flux through the each term will be the same. அதில் வந்து ஒவ்வொரு டேர்னில் இருக்கிற ஃப்ளக்ஸுமே வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். இப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ்னு வரும். சரியா? முதல்ல நீங்கள் கண்டுபிடிச்சது வந்து எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு -d5b/dt தான். அடுத்தது இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ்னு சொல்லும்போது இன்டூ n அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ என்ன உள்ளே கொண்டு போனீங்கன்னா -dn5b/dt அப்படிங்கிறது வருது. n5b இஸ் அ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் ஆஃப் த காயில் அண்ட் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்கிங் ஈச் ஆஃப் த காயில். ஓகே, ஸோ உங்களுக்கு எதையும் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ ஃப்ளக்ஸ் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் அந்த டேர்ன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது இன்டூ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்கிங் ஈச் டேர்ன் ஆஃப் த காயில். அந்த ஒவ்வொரு டேர்ன்லேயும் ஒரு டேர்னில் உங்களுக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம வந்து 5b அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்னடாது அப்படின்னு உங்களுக்கு புரியாத மாதிரியே இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் வந்து அடுத்தடுத்த டாபிக்ஸ் போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு நீங்கள் வந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -d5b/dt அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் கிளியராக. இன்டியூஸ்டு இஎம்எஃப், ஓகேவா, இன்டியூஸ்டு இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். டைமு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.